Hi students, welcome back to Smartlearn Tuition. In the video in 6.1 trigonometry first sum நம்ம பார்க்கலாம். So prove that the following identities cot theta plus tan theta equals to secant theta cosecant theta நம்மள prove பண்ண சொல்லிருக்காங்க. ஈஸி தான். So cot theta நம்ம LHS எடுத்துக்கலாம் first. Cot theta plus tan theta. நம்ம cot theta என்னவா எழுதலாம் நம்ம யோசிச்சு பாருங்க. Tan வந்து sin by cos. அப்ப cot வந்து அதோட உல்டான்னு சொல்லிருக்கனா so cos theta by sin theta ஆயிடும். ஓகேவா? tan theta ஃபார்முலா வந்து sin by cos. Cot என்றது tan ஓட உல்டா. அதனால tan வந்து sin by cos அப்ப cot theta என்ன எழுதலாம்? cos theta by sin theta ன்னு எழுதலாம். So plus ன்னு போட்டுக்கோங்க. tan theta என்ன எழுதலாம்? sin theta by cos theta ன்னு எழுதலாம். ஓகேவா? So இது ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். நீங்க போய் பேசிக்ஸ் பாத்துக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன்ல பேசிக்ஸ் ஃபார்முலாலாம் இருக்கு. அது பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெண்டுமே ஃபிராக்ஷனா இருந்தா நீங்க என்ன பண்ணா LCM எடுக்கணும். So கீழ இருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. sin theta into cos theta ன்னு கீழ போட்டு மேல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். கீழ sin theta cos theta மல்டிப்ளை பண்ணி கீழ போட்டுக்கோங்க. மேல வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. cos theta இங்க மல்டிப்ளை பண்ணோம். sin theta வை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க. So cos theta into cos theta cos square theta ன்னு ஆயிடும். பிளஸ் ன்னு போட்டு sin theta into sin theta ன்னு போடுங்க. So அதோட வேல்யூ cos square theta plus sin square theta by sin theta cos theta. நம்ம ஃபார்முலால sin square theta plus cos square theta ன்னு ஒன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஃபார்முலாக்கு நீங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ sin square theta plus cos square theta ஓட வேல்யூ வந்து 1. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேல இருக்க டேர்ம் பதிலா நீங்க 1 ன்னு போட்டுக்கலாம். ஸோ 1 by sin theta cos theta ன்னு ஆயிடும். நெக்ஸ்ட் இது எப்படி எழுதணும்னா பிரிச்சு எழுதிக்கலாம். 1 by sin theta into 1 by cos theta ன்னு எழுதலாம். ஸோ 1 by sin theta. sin theta உங்களுக்கு எதோட உல்டான்னு சொல்லியிருக்கேன்? cosecant theta. ஸோ 1 by sin theta நீங்க என்ன எழுதலாம்? cosecant theta ன்னு எழுதலாம். அதே மாதிரி 1 by cos theta cos theta எதோட உல்டான்னு சொன்னேன்? secant theta ஓட உல்டா. ஸோ அப்போ 1 by cos theta நீங்க secant theta ன்னு எழுதிக்கலாம். ஸோ therefore cosecant theta secant theta ன்னு கிடைக்குது. கொஸ்டின்ல வந்து secant theta cosecant theta ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ secant theta cosecant theta ன்னு எழுதலாம். therefore LHS equals to RHS. ஓகேவா? ஸோ வெரி ஈஸி சம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். நம்ம cot theta அதுக்கு பதிலாக cos by sin போடணும். tan theta sin by cos ன்னு போடணும். ஸோ பேசிக்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது ட்ரிக்னாமெட்ரி ஈஸி ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுலேயே செகண்ட் சம் அதுலேயே செகண்ட் இருக்கு. tan power 4 theta plus tan square theta equal to secant power 4 theta minus secant square theta நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் வே நம்ம LHS எடுத்துக்கலாம். ஸோ tan power 4 theta plus tan square theta இதில் எது காமனாக எடுக்கலான்னு பாருங்க. இதில் எந்த tan வந்து சின்னது? tan square theta சின்னதா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம காமனாக எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ tan square theta வெளில எடுத்து போட்டுப்போம். உள்ள வந்து இந்த இடத்துல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேர்மில் tan square theta. ஸோ இந்த tan power 4 theta இருக்கிற இடத்துல என்ன வரும்னா tan square theta. ஏன்னா tan square theta into tan square theta tan power 4 theta plus இந்த tan square theta இருக்கிற இடத்துல இங்கே என்ன வரும்? 1 ன்னு வரும். ஸோ திஸ் how you take common. ஸோ tan power 4 thetaலையும் plus tan square thetaலையும் நீங்கள் tan காமனாக இருக்குது. ஸோ அப்போ எது சின்னதுன்னு செக் பண்ணுங்கள். tan square theta சின்னது. ஸோ அதை காமனாக எடுத்துக்கலாம் வெளில. ஸோ tan square theta வெளில காமனாக எடுத்தா அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக உள்ள என்ன போடுவீங்கன்னா tan square thetaன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி tan square theta தான் நீங்கள் வெளில காமனாக எடுத்தாச்சு. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நீங்கள் உள்ள என்ன போடலாம்னா 1ன்னு போட்டுப்பீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இது உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ tan square theta plus 1 ஃபார்முலாவில் வந்து பார்த்தோம்னா நம்ம tan square theta plus 1 நம்ம secant square thetaன்னு எழுதிக்கலாம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ tan square theta plus 1 secant square thetaன்னு எழுதலாம். இப்போ இந்த tan square thetaவை நீங்கள் எப்படி எழுதலாம்னா secant square theta minus 1 எழுதலாம். ஸோ இதெல்லாம் ஃபார்முலாவில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ tan square thetaவை எப்படி எழுதலாம்னா secant square theta minus 1. இந்த tan square theta plus 1 எப்படி எழுதலாம்னா secant square thetaன்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த secant square theta உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ secant square theta into secant square theta secant power 4 theta minus 1 into secant square theta minus secant square theta. therefore கேட்ட கொஸ்டின் மாதிரி வந்துச்சா secant power 4 theta minus secant square theta ன்னு வந்திருக்கு. therefore LHS equals to RHS. ஸோ திரும்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது காமனாக எடுக்குது ஸ்டெப்பு. இங்கேயும் tan இருக்குது இங்கேயும் tan இருக்குன்னு எது சின்னதுன்னு பார்த்து அதை வெளில காமனாக எடுத்துக்கலாம். உள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா மீதி இந்த tan power 4 thetaக்கு பதிலாக உள்ளே என்ன போடலாம்? tan square thetaன்னு போடலாம். ஏன்னா tan square theta ஒன்று காமனாக வெளில எடுத்தாச்சு. அப்போ உள்ளே என்ன வரும்? tan square thetaன்னு வரும். ப்ளஸ் இந்த tan square theta இடத்துல என்ன வரும்? இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் வந்து tan square theta அது வெளில எடுத்தாச்சு. அப்போ இந்த இடத்துல tan power square theta மட்டும் வரும். இந்த இடத்துல tan square thetaவை தவிர வேறு ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. அதனால வந்து இந்த இடத்துல 1ன்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் tan square thetaக்கு பதிலாக ஃபார்முலா பார்த்தீங்கன்னா secant square theta minus 1 வரும். அதே மாதிரி tan square theta plus 1க்கு பார்த்தீங்கன்னா secant square thetaன்னு வரும். ஓகேவா? அதை எழுதிக்கோங்க. Next உள்ள multiply பண்ணுங்க. Secant square theta into secant square theta secant power 4 theta minus 1 into secant square theta secant square theta.
இது உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு புரியலன்னா நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம secant square theta minus tan square theta equals to 1 நம்ம பார்த்தோமா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த tan square theta இப்போ இங்கே tan square theta plus 1 ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம், secant square theta ன்னு போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ secant square theta மட்டும் இங்கே வச்சுக்கலாம். secant square theta equals to 1 plus tan square theta அப்படின்னு வந்துருச்சு உங்களுக்கு. இந்த மைனஸ் tan square theta அப்படி போச்சுன்னா 1 plus tan square theta ஆகிடும். ஸோ 1 plus tan square theta அதாவது tan square theta plus 1 நம்ம என்ன எழுதலாம், secant square theta எழுதிக்கலாம். ஸோ அதனால இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம secant square theta போட்டிருக்கோம். அதே மாதிரி tan square theta பதிலாக நீங்கள் என்ன எழுதலாம், இதே ஃபார்முலாவில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த tan square theta பதிலாக இப்போ இந்த secant square அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ மைனஸ் tan square theta equals to 1 minus secant square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. tan square theta மட்டும் தான் வேணும். tan square theta equals to minus 1 plus secant square theta. அப்போ tan square theta எப்படி எழுதலாம், secant square theta minus 1 இங்கே வந்துச்சு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இது பேசிக் ஃபார்முலா ஓகேவா. secant square theta minus tan square theta equals to 1. நீங்கள் அப்போ tan square theta plus 1 வேணும்னா பண்ணுங்கள், இதுக்கு முன்னாடி போட்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. tan square theta அப்படி போச்சுன்னா ப்ளஸ் 1 plus tan square theta ஆகிடும், உங்களுக்கு secant square theta கிடைக்கும். ஸோ இந்த பேசிக் ஃபார்முலாலேருந்து நம்ம இதுக்கும் வேல்யூ எடுத்துக்கோம், இதுக்கும் வேல்யூ எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 1 in exercise 6.1. கொஸ்டின் நம்பர் 2 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.